நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து எதிர்கட்சியினர் கைது, பத்திரிகையாளர்கள் கைது. நேற்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய விஜயனை கைது பண்ணியிருக்கிறாங்க, அலக்கழிச்சிருக்கிறாங்க, பயங்கரமா மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நீதிமன்றம் பொலேர்னு பொடனிலே போட்டிருக்கு விஜய் அரச. அவதூறு வழக்குகளை எல்லாம் கிரிமினல் வழக்கா கொண்டு வந்தேன்னு வச்சுக்க சங்கில மிதிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்பி விட்டுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில விஜய்க்கு எதிராக எது பேசினாலும் கைது என்கிற ஒரு அடக்குமுறை சூழலை உருவாக்க நினைக்கிறார்கள். என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாட்டில ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட் தான் மோசமான பீரியட்னு சொல்லுவாங்க. பத்திரிகையாளர்களை சுதந்திரமா செயல்பட விட மாட்டாங்க, பத்திரிகையாளர்களை எப்ப பார்த்தாலும் கேஸ் போட்டு உள்ள தள்ளுவாங்க, விசாரணை என்ற பேர்ல அலக்களிப்பாங்க நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நேர்ல இப்ப பாக்குறோம், மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை கொண்டு வந்து நிறுத்திட்டு அது தொடர்பாக யார் பேசினாலும் கைது, யார் பதில் சொன்னாலும் யார் கேள்வி கேட்டாலும் கைது. நான் அப்படிதான் கைது பண்ணுவேன். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள பழனி நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு ஒரு சாதாரண விவசாயிகள் அந்த இடத்த வந்து அவங்க பேர்ல முடிச்சதா, பத்திரம் முடிச்சதா ஒரு பிரச்சனை பூதாகரமாயிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. நாம கூட அதை பார்த்தோம். இந்த சாதாரண விவசாயிகள் சொல்லப்படுகிற இவங்களுக்கு 2 கோடி எப்படி வந்துச்சு? எப்படி ஒரே ஒரு நாள்ல கொடைக்கானல்ல இருந்து ஒருத்தரை கொண்டு வந்து இங்க ரெஜிஸ்டரா உட்கார வச்சு ரெஜிஸ்டர் பண்ணீங்க? ஏன் இங்க இருந்த சப் ரெஜிஸ்டர் லீவ்ல போனாரு? அங்க இருந்து ஒருத்தரை கொண்டு வரக்கூடிய அதிகாரம் யாரு கொடுத்தீங்க? இப்படி பல கேள்வி இருக்கு. இத கேட்கிறாங்க. பொது வழியில கேட்டா அவங்கள தொண்டை அமுக்கிறது, அதாவது சட்டத்தின் படியில வச்சு சட்டத்தை வச்சு அவங்கள மிரட்டி பேச விடாம ஒடுக்குவாங்க. இது நாம பேசினது இல்ல, அமைச்சரே சொல்றாப்ல. யாரு? இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஒரு பேட்டியில சொல்றாரு, பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, போலியான தகவல்களை வெளியிட்டா நாங்க வந்து அவங்க மேல வழக்கு தொடுப்போம், எச்சரிக்கிறோம் அப்படின்னு மிரட்டல் விடுறாப்ல. இந்த மிரட்டலுக்கெல்லாம் தமிழ்நாடு பயந்துருமா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் தமிழ்நாடு பயந்துருமா? இல்ல நாங்க பயந்துருவோமா? பெட்டியை கட்டி வச்சிருக்கோம், எப்ப வேணாலும் ரெடியா போயிட்டே இருக்கலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி அரசியலே தெரியாத ஒரு கும்பல் உள்ள நுழைஞ்சு தமிழ்நாட்டினுடைய அரசியலை சம்பாதிக்கிற களமா மாத்தி மொத்தமா சுரண்டி வாயில போடலான்னு நினைக்கிறீங்க. வந்து 2 மாசத்துக்குள்ள இத்தனை 100 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. அதை தட்டி கேட்டோம்னா உடனே அவங்க மேல ஒரு கைது வழக்கு, ஒரு நடவடிக்கை, அவங்க மேல அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. இதெல்லாம் என்ன மாதிரியான இடம்? எங்க நேத்து ஸ்பேஸ்ல, அதாவது எக்ஸ் தளம் இருக்குல்ல, ட்விட்டர் எக்ஸ் தளம், அதுல ஸ்பேஸ்ல உட்காந்து பேசுறாங்க. அதுல ஒரு 10 பேர் 20 பேர் உட்காந்து பேசுவாங்க. அதுல பேசிட்டு இருக்கும்போது இந்த டிவிக்காரன் ஒருத்தன் சொல்றான், அடுத்த அண்ணன் கூட, யாரு கூட? அடுத்து அண்ணன் விஜய் கூட இந்த திரிசா வந்துச்சுன்னு வச்சுக்க, திரிசா வீட்டை கல்லாலேயே அடிப்பேன்றார். ஸ்பேஸ்ல உட்காந்துக்கிட்டுங்க, திரிசா வீட்டை கல்லால அடிப்பானா அண்ணன் விஜய் கூட திரிசா வந்தா. அது உங்க ஒன்னன அடி பாருங்க. நான் என்ன ஐடியால இருக்குன்னா, அடுத்த முறை இந்த திரிசாவை யாரா இருந்தாலும் அண்ணனோட வந்துச்சுன்னு வைங்களேன், அடுத்த வாட்டி வீட்டுக்குள்ள கல்லெடுத்து விட்டுலான்னு பாக்குறேன். கட்டுப்பாகுது. இதுக்கு இடையில தான் ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்த்து நிறைய மாநாடுகள், நிறைய கருத்தரங்குகள் நடத்திட்டு இருந்தாங்க திமுக ஜென்சி. அதுல பொறுப்பாளரா இருக்கக்கூடிய சரண் ஜெயராமன் அப்படின்ற ஒரு நபரை நடுராத்திரி 2-3 மணிக்கு போய் கைது பண்றாங்களாம். கருத்து தானே சொன்னாரு, கருத்தால எதிருங்க, இல்ல அவதூறு வழக்கு போடு, இந்த நீதிமன்றத்துல பாத்துக்கிட்டோம். ஆனா என்ன பண்றாங்க, நடுராத்திரி 3 மணிக்கு எக்கச்சக்கமான போலீஸ் அவங்க வீட்டுல போய் நின்னுக்கிட்டு அவங்கள மிரட்டி உருட்டி நடுராத்திரில கைது பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க என்ன கஞ்சா கடத்தினாங்களா, இல்ல ஆயுதம் கடத்தினாங்களா, இல்ல சமூகத்துக்கு தீங்கு விளைக்கிற ஒரு பயங்கரவாத குரூப்ல இருக்காங்களா? அவங்க ஜென்சின்னு சொல்லிட்டு இளைஞர்களை திரட்டி ஒரு கருத்தரங்கு நடத்துறாங்க தொடர்ந்து. அதுக்கே உனக்கு கருத்தால எதிர்கொள்ள முடியல, எங்களை பற்றி நீ எப்படி கருத்து பேசலாம் அப்படின்னு பயப்படுற நீ. அதனுடைய வெளிப்பாடு தான் நடுராத்திரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் போய் கைது நடவடிக்கை. அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. திமுகவில் ஐடி விங்ல தங்கமணின்னு ஒருத்தரை கைது பண்ணாங்க. நேத்து நேரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்திராணி சுடலை முத்து அப்படின்னு ஒரு பொண்ணு, நம்ம அவங்க எல்லாம் சண்டை போட்டிருக்கோம். அதிமுகவினுடைய ஐடி விங்ல இருக்கிற ஒரு பொண்ணு இந்திராணி சுடலை முத்து, அந்த பொண்ணை கைது பண்ணிருக்கிறானுங்க. ஏன்னா அந்த பொண்ணு கேள்வி கேட்டுச்சான். என்னங்க நடக்குதுங்க? சமூக வலைத்தளங்கள்ல கடந்த 5 ஆண்டுகளாக இந்த கூட்டம் பேசாத பேச்சு இல்ல. அதுவும் தாவேகா கும்பல் எவ்வளவு அநாகரிகமா பேசணுமோ அவ்வளவும் பேசி முடிச்சிச்சுங்க. ஆனா ஒரு நபர் மேல கூட அவசியம் இல்லாத கைது ஸ்டாலினுடைய ஆட்சியில நடக்கல. ஆனா அண்ணனுடைய ஆட்சியில கைது நடவடிக்கைகள் மிரட்டலுக்காகவே செய்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி சரியா இருக்கும்? இந்திராணி சுடலை முத்தனை உங்களுக்கு கத்தி எடுத்து சுத்திட்டாங்களா?
அவங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியை கேட்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஐயப்பாட்ட கேட்கிறாங்க, அவங்க முன்னாடி உங்க அரசியல் இருக்கு அத கேள்வியா கேட்கிறாங்க. கருத்து சொல்லிட்டு போவேன், அவங்கள நடுராத்திரில போய் அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்கிறாங்க. என்னங்க நடக்குதுங்க தமிழ்நாட்டுல? இங்க பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள் கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு அக்கறை இல்ல. 2 மாசமா கரண்ட் இல்லன்னு சொல்லி இன்னைக்கு ரோட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க மக்கள். 2 மாசமா தொடர்ந்து கரண்ட் இல்ல, கரண்ட் ராத்திரி பூரா கட் செய்யப்படுது அப்படின்னு ரோட்ல வந்து உட்கார்ந்து இருக்காங்க மக்கள். அத பத்தி என்னன்னு பேசுறதுக்கே இங்க ஆள் கிடையாது. அது மட்டும் இல்லங்க, நேத்து ஒரு வீடியோ பார்த்தேன். பெண்கள் அப்படியே கதறி கதறி அழுது கண்ணீர் விடுற அந்த காட்சி மனசை உழுக்குச்சு. அவங்க ஓட்டு யாருக்கு வேணாலும் போட்டவங்களா இருக்கட்டும், நம்மூர் ஆளுங்க, நம்ம அவங்க கூட நிக்க வேண்டிய தேவை இருக்கு தோழர்களே. அதுக்கு என்ன பிரச்சனைன்னா, புல்டோசர் எடுத்துட்டு போய் ஒரு 40 குடும்பம் இருக்கு, 40 வீடுகள், அதை இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு இடிக்காதீங்க, எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. இந்த வீடு வந்து கள்ளக்குறிச்சியில இருக்கு. கள்ளக்குறிச்சியில திம்மாபுரம்னு ஒரு ஏரியாவில் அரசாங்கத்தால் இந்திரா காந்தியினுடைய பேர்ல கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு வீடு தான் இந்த வீடு. இந்திரா காந்தி குடியிருப்பு திட்டத்தின் கீழே கட்டப்பட்ட இந்த 40 வீடுகளும் 1980களில் கட்டி கொடுக்கப்பட்டது. சரியா சொல்றதா இருந்தா 1985ல கட்டி கொடுக்கறாங்க. மின்சார இணைப்பு இருக்கு, இது குடிநீர் வரி கட்டுறாங்க, மின்சார இதுக்கு வரி கட்டுறாங்க, எல்லாமே கட்டிட்டு இருக்காங்க. என்ன அவங்களுக்கு பிரச்சனைனா, அவங்களுக்கு காலங்காலமா கேட்டுட்டு இருந்த பட்டாவை நம்ம கொடுக்கல. அதுதான் நம்ம பண்ண தப்பு. இந்த பட்டா கொடுக்காதனால ஒரு தனிநபர் போய் வழக்கு போட்டு, இது விநாயகர் அதாவது பிள்ளையார் கோயிலுக்கான நிலம், இது வந்து இந்த அறநிலையத்துறை நிலம் அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. ஒரு அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய திட்டத்தின் கீழே ஒரு வீடு கட்டப்பட்டிருக்கு, 40 பேர் குடியிருக்கிறாங்க. 40 ஆண்டுகளுக்கு முன்புல இருந்து இங்க ஒரு பல குடும்பங்கள் இருக்கு. இதை கன்சிடரே பண்ணாம உயர் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது பிள்ளையார் கோயில் நிலம்னு கையில கொடுத்து விட்டாங்க. வீடுகளை இடிக்க போறாங்க. 10 நாள் அவகாசம் கொடுத்துக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு. அவங்க அழுகிற அழுக இருக்குல்ல பாருங்களேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க. 10 நாளுக்குள்ள எங்க போவாங்க? இவங்க சொந்த வீட்டுல இருக்கிறாங்க, வாடகை பிரச்சனை இல்ல, கரண்ட்டையும் தண்ணீரையும் கட்டினா போதும். ஆனா இன்னைக்கு வீடே இல்லாம அனாதைகளாக வெளியேற்றப்படுகிறார்கள். ஒரு மாற்று ஏற்பாட்டை கூட இந்த தமிழ்நாடு அரசு, விஜய் அரசு செய்யவே இல்லை. ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடாவது செஞ்சிருக்கணும். வேறு நிலம் கொடுத்திருக்கணும், வேறு வீடுகள் கொடுத்திருக்கணும். எதுவுமே இல்லாம அடிச்சு தள்ளிட்டு போறாங்க. இது என்ன மாதிரியான நியாயம் தெரியல. இத கூட இதெல்லாம் விஜய்க்கு கவலையே கிடையாது. அவங்க கட்சியை பத்தி உண்மையை யாரும் கேள்வி ஏற்றக்கூடாது. எப்படியா 100 கோடி ரூபாய் சொத்தை 2 கோடிக்கு இப்ப வித்தீங்க கேட்டக்கூடாது. எப்படிங்க கரண்ட் இப்படி போயிட்டே இருக்கு கேட்கக்கூடாது. எப்படிங்க அமைச்சர்கள் பூரா வந்து களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அமைச்சர்கள் ஃபுல்லா காசை வந்து புடுங்குற வேலையில இருக்கிறாங்க கேட்கக்கூடாது. அவங்க கட்சியில இருக்கிறவங்களே பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போட்டாங்கல்ல, அப்படி பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா போட்டவங்க காசை கொடுத்து அந்த போஸ்டிங்க வாங்கினாங்கன்னு அவங்க கட்சிக்கார பொண்ணே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்ப அவங்கள கட்சியில இருந்து நீக்கி இருக்கு இந்த கட்சி. எவ்வளவு நேர்மையான கட்சின்னு பாருங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அந்த கம்ப்ளைண்ட் மேல நடவடிக்கை எடுக்கிறது ஒரு கட்சியினுடைய வேலை. ஆனா கட்சிகள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணை கட்சியை விட்டு தூக்குறதுன்னா இவங்க லட்சணம் இவ்வளவுதான். இந்த நேரத்துலதான் உயர் நீதிமன்றம் மண்டையில கொட்டி இருக்கு. வினோத் சூர்யான்றவரு சமூக வலைத்தளங்கள்ல பதிவு போட்டதுக்காக கைது செய்யப்படுறார். வினோத் சூர்யா, அந்த கைது செய்யப்பட்ட வினோத் சூர்யாவை ராத்திரியை பிடிச்சிட்டு போய் ஜெயில அடைக்கிறாங்க. அப்ப கோர்ட்டுக்கு போகுது இந்த கேஸ். கோர்ட்டுக்கு போகும்போது நீதிமன்றம் கேக்குது, இது ஒரு சாதாரண ஒரு சிவில் வழக்கு, ஒரு இதுல போட்டிருக்காங்கன்னா சிவில் வழக்கு, இதுக்கு சமூகத்தை துண்டாடி விட்டார், சமூகத்தை தூண்டி விட்டார், சமூகத்தை கெடுத்து விட்டார்னு இத்தனை பிரிவுகள்ல போட்டிருக்கீங்க. இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நீதிமன்றம் கேட்டிருக்கு. முதல்ல சிவில் வழக்க கிரிமினல் பிரிவுகள்ல எப்படி நீ போட்ட? உனக்கு யார் அதெல்லாம் கொடுத்தது? இது சிவில் வழக்கு. அவர் பேசுனது அப்படின்றத அவதூறா இருந்தா அவதூறு வழக்கு போடு. நீ எப்படி இந்த சமூகத்துல கொந்தளிப்பை ஏற்படுத்தி விட்டார், சமூகத்தை கெடுத்து விட்டார் எப்படி போடுவ அப்படின்னு தலையில பொடைன்னு போட்டுட்டு அவரை விடுதலை பண்ணி விட்டுட்டு இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிறாருன்னு அனுப்பி விட்டுருச்சு. இந்த அசிங்கம் தேவையா? இந்த சூழ்நிலையில தான் விஜயன், புதிய தலைமுறை பத்திரிகையாளர் விஜயன், புதிய தலைமுறை பத்திரிகை சொல்லவே இல்லை, புதிய தலைமுறை டிவியை பத்தி சொல்லவே தேவையில்லை.
புதிய தலைமுறை டிவி என்ன பண்ணோம், எங்க அண்ணா விஜய் எந்திரிச்சிட்டாரு, பல்ல விளக்கிட்டாரு, அங்க குளிச்சுட்டாரு, ட்ரெஸ்ஸை மாட்டிட்டாரு, ஷூவை மாட்டிட்டாரு, கார்ல ஏறிட்டாரு, இறங்கிட்டாரு, நின்னுட்டாரு, உட்காந்துட்டாரு, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிட்டாரு, சொந்த கையை வச்சு சாப்பிட்டாரு, இப்படி எக்கச்சக்கமா போட்டுட்டு இருந்த ஒரு செய்தி சேனல் தான் இந்த புதிய தலைமுறை. இப்ப அதுல இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டரை, அதுல இருக்கிற ஒரு செய்தியாளரை புடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுல 15ஆம் தேதி போய் அவரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. எந்த கேஸோடைய விசாரணை? இந்த 35 கோடி ரூபாய் கொடுக்குறேன், எம்எல்ஏக்களை பூரா விலைக்கு பேசுறாங்க, செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார், அப்படி ஒரு பொய் கேஸ் வந்துச்சு இல்லையா, அந்த பொய் கேஸ் விஷயமா இவரை விசாரிக்கிறாங்களா. என்னன்னு கேட்டா, அதுல கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு இவரோட பேசியிருந்தாராம். எங்க பத்திரிகையாளர் கூட, தொலைக்காட்சியில இருக்கிறவங்க கூட, இப்ப நான்லாம் போய் பேசுறேன், விவாதத்துல கலந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரையுமே எல்லா தொலைக்காட்சியில இருக்கிற இந்த செய்தியாளர்களோட நம்ம தொடர்பு இருப்போம். அவங்க எல்லாரும் கூடயும் பேசுவோம், நல்லது கெட்டதை பகிர்ந்துப்போம், இப்படி செய்தி வந்திருக்கு, இது சரியா தப்பான்னு பேசுவோம், எல்லாமே உண்டு. அப்படி இருக்கும்போது இந்த ஆளு ஒரு கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசு கருத்து கணிப்பு எடுக்கிற ஒரு ஆளு, கருத்து கணிப்பு எடுக்கிற ஒரு ஆளோட செய்தியாளர் தொடர்பு இருக்க மாட்டாங்களா? ரெண்டாவது, இவர் காலே பண்ணல, அவருக்கு திருநாவுக்கரசு தான் இவருக்கு கால் பண்ணி சில விஷயங்கள் பேசி இருக்கிறாங்க. சம்பந்தமே இல்லாம திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்ட உடனே அந்த வழக்குல இவருக்கு என்ன தொடர்பு? இவர் என்ன பண்ணுவாரு? காசை வாங்கி கொடுக்க போறாரா? என்னங்க அது நியாயம் வேண்டாமா? சரி, போய் சம்மனை கொடுத்துட்டாங்க அலுவலகத்துல. 15ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு போறாரு, 12:30 வரைக்கும் விசாரணை நடக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா 2 மணிக்கு கால் பண்றாங்க. 2 மணிக்கு கால் பண்ணி திரும்ப வர சொன்னா திரும்ப போறாரு. செல்போனை புடிங்கிறாங்க. ஒரு குற்றவாளியை போல உட்கார வச்சு விசாரணை நடக்கிறாங்க. என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? ஒரு சேனல்ல பணியாற்றக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை ஒரு குற்றவாளியை போல தொடர்ந்து இவ்வளவு கேவலமா நீங்க நடத்துவீங்களா? இது என்ன மாதிரியானது? தமிழ்நாடு முழுவதும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு கேஸ கொண்டு வந்து ஏதோ ஒரு வழியில ஃபிட் பண்ணிட்டு போவீங்களா? நாங்க இது நியாயம்? தமிழ்நாட்டில் இருக்கிற செய்தியாளர்களை, ஊடகவியலாளர்களை மிரட்டுகிற வேலையை இதன் மூலமாக செய்கிறது தாவேக அரசு. நான் உன்னை மிரட்டி ஒழுங்காரு, ஏதாவது ஒரு கேஸ்ல தூக்கி உன்னை உள்ள போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறதுனுடைய வெளிப்பாடு தான் இது. இன்னைக்கு இவரு விஜய, நாளைக்கு சுந்தரவல்லி, நாளை கழிச்சு செந்தில்வேலு, இப்படி ஒரு கூட்டத்தை போட்டு உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு மிரட்டல் விடுறாங்க. என்ன கேக்குறேன்னா, உங்களை மாதிரி 1000 மிரட்டலை தாண்டி தான் இங்க நிக்கிறோம், 1000 அவமானங்களையும் அசிங்கங்களையும் தாண்டி தான் இங்க நிக்கிறோம். அதனால அரசியலா நீங்க காட்டுற பூச்சாண்டிகள்லாம் பயப்படுறாங்க இங்க இல்லை. செய்தியாளர்களை, பொதுவான ஆட்களை மிரட்டுற வேலையை விட்டுருங்க. தமிழ்நாட்டுக்குள்ள அதிகார திமிரெடுத்து ஆணவத்தோடு ஆடலாம்னா ஒழிச்சு கட்டிடுவாங்க மக்கள்.